ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வாரம் ஆனாலும் மீன் குழம்போட சுவையும் மனமும் மாறாமல் இருக்கும். அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போமா? அதுக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுள்ள புளி எடுத்து கரைச்சி ஒரு பவுலில் சேர்த்துக்குருவோம். 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சமாக, 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்குருவோம். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கடுகு, வெந்தயம், சோம்பு, 2 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்குருவோம். 6 பூடு பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்குருவோம். 2 பச்சை மிளகாய், 10-15 போல் சின்ன வெங்காயம் ஒன்றும் பாதியமாக தட்டி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்குருவோம். உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா வதக்கி விட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா மசிச்சு சேர்த்துக்குருவோம். 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி, கருவேப்பிலை கசக்கி சேர்த்துக்குருவோம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மசாலா அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் புளிப்பு செக் பண்ணிக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு மீன் துண்டுகளை ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துக்குருவோம். 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான சுவையான மீன் குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.